ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு தோசை 2 தோசை இல்லை, 7 விதமான தோசை பண்ண போகிறோம். வாரத்தில் 7 நாள் ஒரே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரே நாளில் கூட எல்லா தோசையும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் மாவு ஒன்று தான், ஆனால் நம்ம செய்கிற வெரைட்டி தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் 7 நாளைக்கு 7 விதமான தோசை ரெசிபி இப்போ நம்ம பண்ண போகிறோம். மாவு அரைச்சி முன்னாடியே வச்சுருந்தேன். அந்த மாவில் தான் ஒவ்வொரு 2 தோசையாக செஞ்சு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. இல்லை 2 எங்களுக்கு எல்லா தோசையுமே சாப்பிட்ணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி மாவில் கலக்கி அப்படியே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோசை செஞ்சு 7 நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக தோசை செய்யலாம். இல்லை ஒரே நாளில் 7 தோசை செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி அருமையாக இருக்கக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான், வாங்க பார்க்கலாம். முதல்ல மல்லித்தலை தோசை பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை அரைச்சிடலாம். பேஸ்ட் போல் அரைச்சி மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும், அப்போ தான் அரைப்படும். வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை மாவில் கலந்துடலாம். நிறைய வெரைட்டி தோசை செய்ய போகிறதுனால கொஞ்சம் ஒரு 2 கரண்டி இப்படி கலந்து நம்ம தோசை செஞ்சுக்கலாம். 2 கரண்டி 3 கரண்டி ஆளுக்கு ஒரு தோசை வர்ற அளவுக்கு கலந்துக்கிட்டால் போதும். இது கூட நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துருவோம். ஊற்றிட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் மாவில் முன்னாடி உப்பு போட்டு கலந்துருக்கேன், ஆனால் பத்தாது இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்றிடலாம். வெயிட் பண்ணணும்லாம் இல்லை, அப்போ உடனே கலந்த உடனே நம்ம இது தோசை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். தோசை நல்லா சாஃப்டாகவும் வரும், மொறுமொறுன்னு வரும். ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா மல்லித்தலையோட மணத்தோட சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் எண்ணெயை ஊற்றி தோசையை போட்டுறதா. இதுக்கு மேலே நீங்கள் வெங்காயம் தூவுறதுனால தூவிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் மல்லித்தலை தேவையில்லை, வெங்காயம் மட்டும் நீங்கள் இதுக்கு மேலே தூவினீங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். அடுத்ததாக தக்காளி தோசை செய்யலாம். அதுக்கு ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி. நமக்கு எந்த அளவுக்கு வீட்டில் நமக்கு எவ்வளோ தோசை செய்கிறீங்கன்னு பொறுத்து போட்டுக்கோங்க. நான் நிறைய வெரைட்டி தோசை செய்கிறதுனால நான் ஒரு 2 தோசைக்கு மட்டும் தக்காளி எடுத்துக்கிறேன். சின்ன தக்காளினா 2, பெருசுனா ஒரே தக்காளி போட்டுக்கோங்க போதும். கூட கொஞ்சம் சீரகம் அரைச்சிருவோம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாவு கலந்துடலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருவோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், ஏன்னா தக்காளியிலே நமக்கு அதிகமாக தண்ணி இருக்கும், அதனால தண்ணி சேர்க்க வேணாம். அப்படியே ஊற்றி கலந்துறது தான். அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்றிடலாம். நல்ல கலர் பாருங்கள், அப்படியே ஒரு ரோஸ் கலரில் இருக்குது. மேலே அப்படியே எண்ணெய் ஊற்றிடுவோம். நெய் உங்கள் விருப்பம் தான். எண்ணெய் ஊற்றுறதெல்லாம் எந்த நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் எப்படி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கேரட் தோசை செய்யலாம். அதுக்கு ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். அது கூடவே வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லா தோசைக்கும் சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டியாக அரைச்சி ஊற்றி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கூடவே சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு இப்போ அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், அப்போ தான் நமக்கு பேஸ்ட்டாக அரைப்படும். அப்படியே அரைச்சோன்னா அரைப்படாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கேரட்டையும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மாவு கலந்துருவோம். எல்லா தோசையிலையும் ஒரு 2 தோசை தான் நான் செய்கிறேன். முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு டைமும், சரியா? அது கூட நம்ம அரைச்ச கேரட் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு. நான் மாவில் உப்பு போட்டு கலந்துருக்கிறதுனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். சரி பார்த்துட்டு நீங்களும் எப்படின்னு உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. இப்போ ஊற்றிடலாம்.
அடுத்து எண்ணெய். அடியில் மேலே பாருங்கள், நல்லா அடியில் வந்து மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் தோசை. எல்லா தோசையுமே அப்படி தான் இருக்குது. அவ்வளோதான், தோசை ரெடி, எடுத்துடலாம். அடுத்ததாக பீட்ரூட் தோசைக்கு, பீட்ரூட்டில் கொஞ்சமாக நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு வெட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக வெறும் பீட்ரூட் தோசையே சாப்பிட்றீங்கன்னா ஒரு கேரட் வந்து முழுசாக போட்டுக்கோங்க. இல்லை நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் 2 வரமிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அதுபோல் 1/4 ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இதையும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பீட்ரூட் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ மாவு கலந்துடலாம். மாவில் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து கலந்துருவோம். மற்ற தோசையை விட இந்த தோசை ரொம்ப கலராக இருக்குப்பா. கொஞ்சம் டைம் விட்டு எண்ணெய் ஊற்றுவோம். அவ்வளோதான். நல்லா அடியில் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு எடுத்தோம்னா தான் தோசை வந்து பிஞ்சு போகாமல் வரும். ஏன்னா இப்போ காய்கள்லாம் போட்டு அரைச்சி போகிறதுனால கொஞ்சம் தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக வருது. அவ்வளோதான், தோசை ரெடி, எடுத்துருவோம். அடுத்ததாக வெங்காய தோசை ஊற்றிக்கலாம். நல்லா வெங்காயம் தாராளமாக போடுங்க. இதில் பொடி, இட்லி பொடி வச்சுருந்தீங்கனாலும் இட்லி பொடி தூவுங்க, நல்லாயிருக்கும். வெறும் வெங்காயம் மட்டும்தான் நான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து மேலே எண்ணெயை ஊற்றிடலாம். அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலையும் அப்படியே சும்மா 2-3 அப்படியே தூரல் மாதிரி அப்படியே போட்டு விட்டு, ஒரு பச்சை மிளகாயும் அப்படியே போட்டு விட்டுறலாம். அப்படி போட்டு தோசை கரண்டி வச்சு லைட்டாக இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அந்த மாவோட வெங்காயம் வந்து ஒட்டிக்கும். அப்படியேவும் நம்ம திருப்பி போட்டாலும் உதிராது. இப்போ திருப்பிடலாம் தோசையை. எப்படி சூப்பராக வருது பார்த்தீங்களா? இப்போ எடுத்துருவோம். 2 பக்கம் திருப்பி நல்லா வெங்காயம் மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். அடுத்ததாக முட்டை தோசை ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வேகட்டும் தோசை, அப்புறமா நம்ம முட்டையை இப்படி எடுத்து ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இட்லி பொடி இதில் தூவிக்கலாம். இப்படி கொஞ்சம் இட்லி பொடி தூவிக்கணும். இல்லைன்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் தூவிக்கோங்க. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தான் தூவிக்குவாங்க. அப்படி கூட தூவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இட்லி பொடி மிளகுத்தூளை விட இட்லி பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அடுத்து மேலே வந்து கொஞ்சம் உப்பு தூவிடலாம். முட்டை போட்டோம்னா கொஞ்சம் உப்பு தூவினோம்னா நல்லா முட்டையில் உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் தோசை சப்புன்னு இருக்கும், உள்ளேலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே மட்டும் சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதனால் முட்டை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் உப்பு மேலே தூவி விட்டுக்குவாங்க. இப்போ திருப்பிடலாம். அவ்வளோதான், முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பொடி தோசை. நான் வந்து வேர்க்கடலை பொடி யூஸ் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து தாராளமாக இந்த மாதிரி பொடி தூவிக்கோங்க. நல்லா வேர்க்கடலை பொடி வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோசையில் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் எல்லா பருப்பு பொடியுமே நல்லாயிருக்கும். ஆனால் வேர்க்கடலைங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். போட்டுட்டு தாராளமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதான், பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு.
இதே போல் 7 விதமான தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி மட்டும்தான் வச்சுக்கிட்டேன். வெரைட்டியாக சட்னி எதுவும் நான் செஞ்சுக்கல. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி சட்னி போட்டு இட்லிக்கு செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி சட்னி கூட நீங்கள் இந்த தோசைக்கு வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு தான் இந்த தோசை வெரைட்டிலாம் செஞ்சு சாப்பிட்டோம். நாங்கள் 7 தோசையும் ஒரே நாளில் செஞ்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.